அந்த பொண்ணு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை 3 தடவை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவா அடிக்க ஆரம்பிச்சாங்களாம் தோழர். அதாவது வந்துட்டு காலையில எந்திரிச்சு பலார்ன்னு அறையிறது, திட்டுறது, ரொம்ப அபியூஸான வார்த்தை பேசுவாங்களாம். பேசினாலும் அவ்வளவு அபியூஸா பேசுவாங்களாம். போன போன 2 நாள் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் யார் தெரியுமா? எம்எல்ஏ கருணாநிதியுடைய மருமக. எங்களுக்கு இருக்கிற நெட்வொர்க் என்னன்னு தெரியுமா? அப்படிதான் பேசியிருக்காங்க. மிரட்ட டோன்ல தான் பேசுவாங்களாம். என்ன சொல்லியிருக்கு அந்த அம்மா? உன்னையும் உங்க அம்மாவையும் நாங்க ஜெயில புடிச்சு போட்டுருவோம். உன் தம்பியை லாரி வச்சு அடிச்சு கொண்டுடுவோம். 3 மாசம் கழிச்சு சம்பளம் கொடுக்கலன்னு பேசும்போது தான் நாங்க யாரும் இப்ப சென்னையில கிடையாது. டிரான்ஸ்பர் ஆகி இங்க நாங்க பெங்களூர் வந்துட்டோம். உன் பிள்ளைய வந்து நாங்க பிபிஏ கோர்ஸ் வந்து சேர்த்துருக்கோம். ஆன்லைன் கோர்ஸ் 2 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கேன். மதுரையில் இருக்கக்கூடிய அமிர்தா காலேஜ் ஒரு காலேஜ் சேர்த்திருக்கேன்றாங்க. அப்படி ஒரு காலேஜ் மதுரையில் இல்லை. ஆனால் ஒரு சமயம் அவங்க சொல்றாங்க, காலைல 11 மணில இருந்து ஆரம்பிக்கிற சித்திரவதை வந்து 10 மணி வரை போகுமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து உனக்கு முடி இருக்கா, இந்த முடி தானே உனக்கு பிரச்சனை, கண்ணாடி முடி நிப்பியா அப்படின்னு சொல்லி கத்திரிக்கோலை வச்சு வெட்டியிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு சமயம் வந்து அந்த குழந்தை பார்த்துருச்சு, ஃபுல்லு பிளட். அவ சொல்றா, என் தலைமுடியை காட்டினா இந்த முடி எல்லாமே வந்து கேப் இடைவெளியா இருக்கு, முடியல அடர்த்தியா இல்லை. ஒரு 17 வயசு குழந்தைகளுக்கு வந்து எப்படி இருக்கும் முடி பாருங்க. ஆனா அப்படி இல்லை. இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க காயம், இங்க காயம், இங்க காயம் தோழர், இங்க முட்டி. அது சொல்றாங்க தலை முட்டில அட்டிக்குமா எய்ம் பண்ணி. ஒரு சமயம் என்ன பண்ணணும், ட்ரெஸ் எல்லாம் வந்து நிர்வாணமா ஆக்கி தொடப்ப கட்டியை கொண்டு அடிச்சாங்களாம். அவங்க சொல்றாங்க, அவன் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து அம்மா வந்து ரேகாவை டெய்லி அடிக்கிறாங்க, ரத்தம் வருதுன்னு சொன்ன உடனே அவன் சிசிடி கேமரா செக் பண்ணலான்னு பண்ணிருக்கான். அவன் வீட்டுக்காரன் சந்தேகப்பட்டு அந்த சிசிடி கேமரா ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிறான். இந்த அறிகுறி எல்லாம் ஆதிக்கத்தையும் தாண்டி ஒரு மனநோயாளியான ஒரு பெண் தான். ஆமா ஆமா தோழர். அது என்னன்னா, நீங்க வந்து 2 வார்த்தை சொல்லிடுறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க அம்மாலும் நீ வந்து ரெட் லைட் ஏரியால போய் தொழில் பண்ணுங்க, நல்லா உங்களுக்கு வந்து வருமானம் வரும். அப்படி ரெட் லைட் ஏரியாவுக்கு போய் வெக்கமா இருந்துச்சுன்னா வீட்டிலே தொழில் பண்ணுங்க ஆளை பிடிச்சி. இந்த பொம்பளைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து இந்த அரசியல், இந்த இம்புனிட்டின்றாங்களா, அரசியல் தெனாவெட்டு, சாதிய திமிரு, பணத்திமிரு. இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு இருக்கு, இவ்வளவு கடந்த 8 மாசமா ஒரு ஏழை எளிய பெண்ணை கூட்டு வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி ₹1 கொடுக்காம நீ ரத்தத்தை சுரண்டி இருக்க அப்படின்னா, இப்ப நீ இதுவரை சம்பாதிச்ச பணம் எல்லாம் எப்படி சம்பாதிச்சிருப்பாங்க? இங்க நடக்கிறது அந்த அவர் எம்எல்ஏக்கள் இங்க நடக்கிற சித்திரவதை தெரியாது வச்சுக்கோ. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு இருக்கே வேலைக்கு, நம்ம வந்து சமூக நீதினு பேசிட்டு இருக்கோமே, விமன் எம்பவர்மெண்ட் பேசுறோமே, இவ யார ஒரு குழந்தை இருக்காளே, குழந்தையை எப்படி வீட்டுல வச்சிருக்க முடியும்? நீங்க எத்தனை முறை அசம்பிளியில பாலிசியை பேசிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு அந்த சென்ஸ் இருந்திருக்கணும்ல, ஒரு குழந்தை நம்ம வீட்டுல வேலை செய்யறது யாருன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? ஒரு படி மேல போய் சொல்றேன், அந்த எம்எல்ஏ போய் சொல்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, 2 லட்சம் ரூபாய் நம்ம வந்து அவளுக்காக கட்டியிருக்கோம்னு சொல்றீங்க, எதை நம்பி அவ வந்து திருப்பி வேலைக்கு வருவான்றதுக்கு என்ன உத்தரவாதம்? இவங்க அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க, எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னு சொல்றீங்கல்ல, அந்த ரிசிப்ட் கொடுங்க. இப்போ காவல்துறை இந்த சரியான அணுகுமுறை மேற்கொள்றாங்களா, இல்ல ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாரபட்சம் தான் இன்றளவும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அரஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லீங்களா தோழர்? நான் கேட்கிறேன் தோழர், ஸ்டேட்ல வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர் அவங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு குழந்தைய வந்து இவ்வளவு தூரம் ஒரு 8 மாசம் டார்ச்சர் பண்ணி அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கிற இடத்துல நீங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு அப்ஸ்காண்டிங் நீங்க சொல்றீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? நான் கேட்கிறேன், என்ன அப்ஸ்காண்டிங்? ஸ்டாலின் ஏன் தோழர் இதுவரை வந்து முதல்வர் வந்து ஒரு வாயை திறந்து இது கண்டிச்சிருக்கிறாரா? அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும், இதை ஸ்ட்ராங்கா கண்டிச்சிருக்கணும் இல்ல? ஏன் தோழர் கருணாநிதியை கூப்பிட்டு உன் மகனையும் மருமகனையும் ஒழுங்கு மரியாதையா சொல்ல கண்டிப்பா கருணாநிதி செய்ய மாட்டாரா? இப்ப நேத்து எதுக்கு சொல்றாரு, எனக்கு சம்பந்தம் அர்த்தம், தன்னுடைய எம்எல்ஏ பதவியை பாதுகாக்கத்தான் சொல்லிக்கிறாரு. அப்ப நீ கூப்பிட்டு நீங்க வந்து நாளைக்கு சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு ட்வீட் போட்டுக்கலாம்ல, ஒரு ட்வீட் போட்டாவது நான் வந்து இதுல வந்து நீதி நிலைநாட்டப்படும், சட்டம் தன் கடமையை செய்யும்ன்றதுனால சொல்லிருக்கலாம்ல.
ஆமா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த புள்ளி எப்படி பாக்குறேன்னா, இவ வந்து யாருன்னா கொல்லப்படாமல் இருக்கிற அனிதா. இல்ல தோழர், நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சியா இருக்கும்போது அனிதாவை வந்து நீங்க உங்க தங்கச்சியா எடுத்துக்கிட்ட உதயநிதி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ரேகா உங்களுக்கு தங்கச்சியா வரலையா? இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்க அப்ஸ்காண்டிங் ஒரு சிக்கல் இருக்கு இதுல. எஸ்சிஎஸ்டி நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட பொறுத்தவரை அவங்க பெயில் கேட்டாங்கனாக்க, பெயில் கேட்கறவங்க வந்து கண்டிப்பா கோர்ட்ல இருக்கணும் அந்த ஆக்ட்ல. சும்மா வக்கீல வச்சு கேட்க முடியாது. ரெண்டாவது வந்து அவங்க பெயிலுக்கு மூவ் பண்ணாங்கனாக்க பெட்டிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா கோர்ட்டுக்கு வந்து தெரிவிக்கலான்றத பிபி இல்லாட்டினா கோர்ட் மூலமா போகணும், இல்லாட்டா டிஎஸ்பி 3 பேரும் அவங்களுக்கு கொடுத்தாகணும். இவங்க இந்த பொண்ணு போய் இந்த எவிடன்ஸோட வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா பெயில் கொடுக்க மாட்டாங்க. அது இன்னும் அவமானம். நீங்க நேத்து அறிக்கை கொடுக்குறீங்களா, சட்டம் தன் கடமை சட்டம் கடமை செய்யணும், நீங்க அமைதியா இருந்திருக்கணும் கருணாநிதி. இந்த சிறுமி எம்எல்ஏ பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி அவர்களுடைய மகன் வீட்டில் வேலை செய்யற சிறுமி ஒரு 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 போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை படிக்கும் போதே இப்படியும் நடக்குமா ஒரு ஒரு பெண்ணுக்கு, ஒரு இளம் பெண்ணுக்கு இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு கொடுமை நடந்ததுன்னா அந்த அவங்களுடைய மன ரீதியான பின்னணியும் ரொம்ப ஆபத்தான மன ரீதியான பின்னணியா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சோ உண்மையிலேயே அந்த பெண் என்ன நடந்தது, அவங்களுக்கு எப்படி போய் இதுல இந்த வலையில சிக்கிறாங்க? தொடர் அவங்க ரேகா வந்து உளுந்தூர்பேட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. கடந்த 2023 அவங்க +2 முடிக்கிறாங்க. பயோ மேக்ஸ் அவங்க படிச்ச படிப்பு. 70 விழுக்காடு வந்து மதிப்பெண் எடுக்கிறாங்க 12th. அப்பா வந்து உயிரோடு இருக்கிறாரா இறந்துட்டாரான்றது தெரியாது. அவர் மனநல பாதிக்கப்பட்டு எங்கேயோ மும்பைக்கு போயிட்டு தான் சொல்றாங்க. அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. அம்மாவும் வீட்டு வேலை தான் செய்யறாங்க, ஒருவர் தம்பி. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதணுன்றதான் பெரிய கனவு. அதுக்கு வந்து பணம் இல்லை. அப்ப அந்த பொண்ணு என்ன பிளான் பண்றாங்கன்னா, அவங்க அம்மாவோட பேசி நான் வீட்டு வேலைக்கு போறேன், ஒரு வருஷம் இருந்து சம்பாரிச்சுட்டு அதுல வர பணத்தை வச்சுட்டு அதை அடுத்தது படிக்கலாம், இதுதான் அவங்களுடைய பிளான். அதன் அடிப்படையில தான் தொடர் அவங்க ட்ரை பண்றாங்க. சித்ரான்னு ஒரு ஏஜென்ட் சென்னையில வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு ஆக்டருடைய வீட்டுல தான் அவங்களை வேலைக்கு சேர்க்கிற மாதிரி பிளான்ல இருந்தது. அவர் வந்து ஏதோ வெளியில துபாய்க்கு ஒரு கொஞ்ச நாளும் இங்க இருக்கிற மாதிரி ஷிஃப்ட் இருந்தது. அவர் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த மீன் டைம்ல வேலை இல்லைன்ற உடனே இவங்க சிக்கிறாங்க. இந்த கருணாநிதி எம்எல்ஏ இருக்கிறார்கள், அவங்களுடைய மகனும் மருமகனும் அவங்க வீட்டுக்கு வேலை தேவைப்படுதுன்றாங்க. இந்த குழந்தைய வந்து அனுப்புறாங்க. ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி போறாங்க. அங்க வந்து ஒரு ஒப்பந்தம் என்னன்னா, இந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னாக்க காய்கறிகளை நெருக்குவது, வீட்டை சுத்தப்படுத்துறது, தொடச்சி வச்சு சுத்தம் பண்றது, இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம். மாசம் 16,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு பேசுறாங்க. பேசிட்டு அந்த பொண்ணை வேலைக்கு சேர்க்கிறாங்க. வேலைக்கு சேர்த்த 2வது நாள்ல வந்து சமையல் செய்ய சொல்றாங்க. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு செய்ய சொல்றாங்க. இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு சமையல் தெரியாதுன்றான். ஆமா, 12வது படிச்சா ஒரு பொண்ணுக்கு எப்படி தெரியும்? ஆமா. அதுக்கப்புறம் உடனே என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அறை விடுறாங்க கன்னத்துல. இந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. எடுத்த உடனே அடிக்கிறாங்க உடனே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போறேன், என்ன தயவு செய்து அனுப்பிச்சிருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 7 நாள் கழிச்சு அவங்க அம்மாவை வர வைக்கிறாங்க. வந்துட்டு நான் உன் புள்ளியோட நலனுக்கு தான் சொல்ல வரேன், அவகிட்ட இந்த போன் இருந்தா பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி இந்த போனை வந்து அவங்க கையில ஒப்படைக்கிறாங்க. அவங்க அம்மா கையில எடுத்துட்டு போ, வேலை டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு கனெக்ஷனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து நல்லா நானே படிக்க வைக்கிறேன்ற ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களும் நம்பிடுறாங்க. நல்லா ரொம்ப அன்பா பேசின உடனே பார்த்தாக்க என்ன நடக்குதுன்னா, இந்த தாக்குதல் நடக்க ஆரம்பிக்குது தோழர். அதாவது செருப்பால் அடிக்கிறது, தொடப்பத்தை கொண்டு அடிக்கிறது, கரண்டி, குழம்பு கரண்டியை வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை 3 தடவை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவா அடிக்க ஆரம்பிச்சாங்க நான் தோழர். அதாவது வந்துட்டு காலையில எடுத்துட்டு பலான்னு அறையிறது, திட்டுறது, ரொம்ப அபியூஸான வார்த்தை பேசுவாங்களாம். பேசினாலே அவ்வளவு அபியூஸா பேசுவாங்களாம். இது என்ன நடந்திருக்குன்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு, நான் யாரு நீ யாரு, நம்ம 2 பேரும் எப்படி ஒரே சோறு சாப்பிட முடியும்,
ம், 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 ம். ஏன் சோறு நீ எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை ரேஷன் அரிசி கொண்டு வர சொல்றாங்க. ம், ம், நீ சமைச்சு தனியா சாப்பிட்டுக்கோ. ம், இது சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருமா சொல்ல சாப்பாட்டை. ம், அதுதான் வந்து அந்த ரேஷன் அரிசி சாப்பாடு தான் அவங்க கொடுக்குறாங்க. ரெண்டாவது துணிமணிலாம் கொண்டு போய் பாத்ரூம்ல, இவங்களுக்குன்னு ஒரு பாத்திரம் இருந்திருக்கு, அங்கதான் துணிமணி வச்சுக்கணும், பொதுவாக வைக்க கூடாதுன்னு இருக்காங்க. இப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த டார்ச்சர் வந்து அதிகரிச்சிருக்கு. ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்க அம்மா கேட்கறாங்க, 2 மாசம் கழிச்சு நீங்க சம்பளம் கொடுக்கல அப்படின்னும் போது என் மகளை பார்க்க வரணும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு முறையும் அவங்க வாரத்துக்கு 2 முறை பேசும்போது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் பேச வைப்பாங்களாம். கட் பண்ணிட்டு வாங்கலாம் பக்கத்துல இருந்துகிட்டு. பக்கத்திலே இருந்து ஏதாவது ஆமா, பேசினா மியூட்ல போட்டு மறுபடியும் அடிக்கிறது. வீட்டுல வச்சு அடிக்கிறது, ஒரு சில சமயம் கத்தி வச்சு நிப்பாங்களாம். ம், 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 ம். போன 2 நாள் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் யார் தெரியுமா? எம்எல்ஏ கருணாநிதியுடைய மருமக. எங்களுக்கு இருக்கிற நெட்வொர்க் என்னன்னு தெரியுமா? அப்படிதான் பேசியிருக்காங்க. மிரட்ட டோன்ல தான் பேசுவாங்களாம். என்ன சொல்லியிருக்கு அந்த அம்மா? உன்னையும் உங்க அம்மாவையும் நாங்க ஜெயில புடிச்சு போட்டுருவோம். உன் தம்பியை லாரி வச்சு அடிச்சு கொண்டுடுவோம். ம், அந்த புள்ள பயங்கர இன்னசென்ட். ம், இதெல்லாம் உள்வாங்கிட்டு அங்க இருந்திருக்கு. 3 மாசம் கழிச்சு சம்பளம் கொடுக்கலன்னு பேசும்போது தான் நாங்க யாரும் இப்ப சென்னையில கிடையாது, ம், டிரான்ஸ்பர் ஆகி இங்க நாங்க பெங்களூர் வந்துட்டோம். ம், 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 ம். உன் புள்ளைய வந்து நாங்க பிபிஏ கோர்ஸ் வந்து சேர்த்திருக்கோம், ஆன்லைன் கோர்ஸ் 2 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கேன். ம். மதுரையில இருக்கக்கூடிய அமிர்தா காலேஜ் ஒரு காலேஜ்ல சேர்த்திருக்கேன்றாங்க. அப்படி ஒரு காலேஜ் மதுரையில இல்ல. யாராவது பிபிஏக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கட்டுவாங்களான்னு தெரியல ஆன்லைன் கோர்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பொண்ணுக்கு அப்ளிகேஷனும் கிடையாது, ஒரு வாட்டி கூட கிளாஸ் அட்டன் பண்ணது இல்ல. ஆனால் ஒரு சமயம் அவங்க சொல்றாங்க, காலைல 11 மணில இருந்து ஆரம்பிக்கிற சித்திரவதை வந்து 10 மணி வரை போகுமா. அட்டினா சில சமயம் செருப்பு கலரை கீழே தள்ளி நெஞ்சில செருப்பு கலரை வந்து மிதிச்சிருக்கா அந்த பொம்பளை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து உனக்கு முடி இருக்கா, இந்த முடி தானே உனக்கு பிரச்சனை, கண்ணாடி முடி நிப்பியா அப்படின்னு சொல்லி கத்திரிக்கோலை வச்சு வெட்டியிருக்கான். அந்த அம்மா வந்து பேசிக்கா வந்து ஒரு ஆர்ஜின் வந்து மலேசியா தோழர். ஓகே. இந்த மெர்லின். ஆமா மெர்லின். படிச்சதெல்லாம் சென்னை, பட் அவங்க அப்பா அம்மா அந்த மலேசியா பின்னணியில அவங்க இருந்திருக்கிறாங்க. முடிய கட் பண்ணும்போது உங்க அக்காவுக்கு போன் பண்ணிருக்கு. ம், ம், ம். அதுக்கு முன்னாடி அவங்க அக்கா சொன்னாங்களாம், என் வீட்டுக்காரன் இப்படி எல்லாம் அந்த வேலைக்காரி எவளாவது வந்து தப்பு பண்ணாங்கன்னா முடிய கட் பண்ணுவான், ஓ, ஓ. முடிய அழகு சிகை அலங்காரம் சிதைஞ்சு போச்சுன்னா ஒழுங்கா இருப்பாளுன்னு. அதுக்காக முடி கட் பண்ணுது. ம், 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 ம். அதுக்கப்புறம் தான் தொடர் இந்த இந்த வெப்பன்ஸ் வச்சு அடிக்க ஆரம்பிச்சு. கையில 2 பக்கமும் சூடு, ஆ. ம், இங்கேயும் சூடு. ம். அந்த பேப்பர்ல வந்து நெருப்பு போட்டு அது பண்றது, நெஞ்சிலேயே வந்து செருப்பு காலால் வச்சு மிதிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சமயம் வந்து அந்த குழந்தை பார்த்துருச்சு, ம், ம். ஃபுல்லு பிளட். அவ ம். சொல்றா, என் தலைமுடியை காட்டினா இந்த முடி எல்லாமே வந்து கேப், இடைவெளியா இருக்கு, முடியல அடர்த்தியா இல்ல. ஒரு 17 வயசு குழந்தைகளுக்கு வந்து எப்படி இருக்கும் முடி பாருங்க, ஆனா அப்படி இல்ல. இல்ல. கரெக்ட். வந்து அடர்த்தியா இல்ல, எல்லாம் பிச்சு கிடக்கு. இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க காயம், இங்க காயம், இங்க காயம் தோழர், இங்க முட்டி. அது சொல்றாங்க தலை முட்டில அட்டிக்குமா எய்ம் பண்ணி. ம், 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 ம். ஒரு சமயம் என்ன பண்ணணும், ட்ரெஸ் எல்லாம் வந்து நிர்வாணமா ஆக்கி ம், ம், தொடப்ப கட்டியை கொண்டு அடிச்சாங்களாம் தோழர். ம். அவங்க சொல்றாங்க, அவன் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து அம்மா வந்து ரேகாவை டெய்லி அடிக்கிறாங்க, ரத்தம் வருதுன்னு சொன்ன உடனே அவன் சிசிடி கேமரா செக் பண்ணலான்னு பண்ணிருக்கான் நான் வீட்டுக்காரன். ஓகே. சந்தேகப்பட்டு ம். அந்த சிசிடி கேமரால ஆஃப் பண்ணிட்டு தான் அடிக்கிறாளாம். ஓ. அங்க உள்ள ரூம்ல 3 பெட் அபார்ட்மெண்ட் தொடர் எல்லா ம், சிசிடி கேமரா ஆஃப் பண்ணிட்டு ம். இது போட்டு இவ்வளவு ஒரு கொடூரமான தாக்குதல், So, இழிவா இது பேசுறது. இது வந்து ஒரு மனநோயாளியோடைய அடையாளம் தானே. இப்ப இது இந்த அறிகுறி எல்லாம் ஆதிக்கத்தையும் தாண்டி ஒரு மனநோயாளியான ஒரு பெண் தானே அந்த அந்த மெர்லின் அப்படின்னு. ஆமா ஆமா தோழர். அது என்னன்னா, நீங்க வந்து 2 வார்த்தை சொல்லிடுறேன் நான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க அம்மாலும் நீயும் வந்து ரெட் லைட் ஏரியால போய் தொழில் பண்ணுங்க, நல்லா உங்களுக்கு வந்து வருமானம் வரும். அப்படி ரெட் லைட் ஏரியாவுக்கு போய் வெக்கமா இருந்துச்சுன்னா வீட்டிலே தொழில் பண்ணுங்க ஆளை பிடிச்சி. ம், ம். என்ன வார்த்தை என்ன சொல்றதுலாம். வார்த்தை. ம், இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த பொம்பளைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து இந்த அரசியல், இந்த இம்புனிட்டின்றாங்களா, அரசியல் தெனாவெட்டு, ம். சாதிய திமிரு, பணத்திமிரு. நான் கேட்கிறேன், நீ அவரு 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 ஒரு அவங்க
அந்த இவர்கிட்ட ஆண்டோ மதிவாணன் மதிவாணன். 150 பாக்குறாங்களாம். ம். நீ இவ்வளவு தூரம் பணத்தை சம்பாதிச்சிருக்கிற, இவ்வளவு தூரம் வீடு கட்டி வச்சிருக்கீங்க, நகை வச்சிருக்கீங்க. அவங்களுடைய யூடியூப்ல இருக்கு, அவங்க வீடியோ கேசட்டை பாருங்க, ரிசப்ஷன்ல எல்லா பெருந்தலைகளும் கலந்துருக்கு அந்த கல்யாணத்துல. இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு இருக்கு, இவ்வளவு கடந்த 8 மாசமா ஒரு ஏழை எளிய பெண்ணை கூட்டு வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி ₹1 கொடுக்காம நீ ரத்தத்தை சுரண்டி இருக்க அப்படின்னா, நீ இப்ப நீ இதுவரை சம்பாதிச்ச பணம் எல்லாம் எப்படி அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க? கண்டிப்பா. இப்ப இவனுக்கு சம்பாதிச்ச பணம் எல்லாம் நேர்மையா இருக்குமா? எப்படி இருக்கும் தோழர்? இல்ல, ஒரு அடிப்படை ஒரு மனிதனை மதிக்க தெரியாத தோழர், அது முடியாதா உங்களால? அதுதான் தோழர். அப்ப என்னன்னா, அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பேசுறது இல்லையா தோழர்? ஓகே. அந்த ஆள் 10 மணிக்கு போவானா, நைட்டு 11 மணி தான் வருவானா. ஏதோ ஒரு நாள் 2 நாள் வீட்டுல இருப்பான் போல இருக்கு. ஒரு நாள் அந்த ஆள் அடிச்சதுக்கு காரணமே என்னன்னாக்க, இந்த புள்ளைய அடிச்சுட்டு சொல்றானா, அவளை அடிச்சுக்கோ, அந்த நாயை கொல்லு, ஆனா என் புள்ள முன்னாடி செய்யாது. ஓகே. புள்ள வந்து அஃபெக்ட் ஆகுறான், 4 வயசு குழந்தை அப்படின்னு இருக்கான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், உனக்கு தெரிதல் இவளும் குழந்தை தானே. அவ குழந்தைனா இவளும் குழந்தை தானே. அப்ப நீங்க என்னன்னா, இவ்வளவு அவனுக்கு அவன் சொல்லும் போது ஜாதி பேரை சொல்லி 2 முறை திட்டிருக்கான். ஓகே. இது ஒண்ணு. 2வது வந்து இல்லாத நாய் தானே, ஒண்ணு இல்லாத நாய் தானே. ஒண்ணு இல்லாத நாய்க்கு எதுக்கு நீ முடியும்னு கேட்டுட்டான். ஒண்ணு இல்லாத நாய்க்கு எதுக்கு ட்ரெஸ்ன்னு கேட்டிருக்கான். ஒண்ணு இல்லாத உனக்கு எதுக்கு இந்த சாப்பாடுன்னு கேட்டிருக்கான். அவ பாருங்களா, நான் சாப்பிடுற சாப்பாடு நீ சாப்பிடலாமான்னு கேட்கிற ஒரு ஒரு குரூர புத்தி இருக்கு பாருங்க. அப்ப வந்து அந்த வன்மம் வந்து எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க. உண்மையிலே தோழர், இந்த ஒரு நூற்றாண்டுல இப்படி ஒரு மனிதர் இருப்பாங்கன்றதை என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஆனால் இதற்கு பின்னணி உள்ள இந்த மெர்லின் மேலும் இல்லைன்னா ஆண்டோ மதிவாணன் மேலும் எந்த அளவுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? தோழர், இவங்க முதல்ல வந்துட்டு இந்த பொண்ணை வந்து 15ஆம் தேதி பொங்கல்ல கொண்டு வந்து விட்டு போறாங்க. போன 16ஆம் தேதி உள்ள போய் உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்றான். அவ புகாரே கொடுக்கல தோழர். நல்ல வேளை அந்த ஜிஹெச்ல ஒரு ஆளுக்கு என்ன இவ்வளவு காயம் இருக்கு, எப்படி இந்த காயம் ஏற்பட்டிருக்கு டாக்டர் கேட்டுட்டாரு. இவன் விளக்கமா சொல்லியிருக்கா. அதெல்லாம் அந்த டாக்டர் வந்து எம்எல்சி கேஸ் தான் ஃபைல் பண்ணிருக்காரு. வெரி குட். ஓகே. ஓகே. அவருக்கு என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட வந்து இந்த கருணாநிதி பின்னணி அவ சொல்லல. ஓகே. 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 அவருக்கு எதுவுமே பிளாங்கா தெரியாது. ஒரு குடும்பத்துல போட்டு அடிச்சிருக்காங்கன்றத ரெக்கார்ட் பண்றாரு. ரெக்கார்ட் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. லோக்கல் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்றாரு, திருவான்மூருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. லோக்கல் ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேட் பண்றாங்க 17ஆம் தேதி. 17ஆம் தேதி 8 மணிக்கு திருவான்மூர் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீஸ் வந்து 2 பேர் போறாங்க. இதுக்கு இடையில அவன் 25 பேர் போய் நிக்கிறான் தோழர். கருணாநிதி சார்பா போய் ஆமா, கட்சிக்காரங்க அவங்க ஆட்கள் போய் சமரசம் பேசுறதுக்கு. முதல்ல அந்த அம்மாவே வந்திருக்கு, சமரசம் பேசலாம் போயிருக்காங்க. அப்புறம் நம்ம ஊர் மக்கள்கிட்ட பேசுறேன். அந்த பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஒரு தம்பி இருக்காங்க சிஸ்டர், நீ 800 பேர் இருக்கோம், அவன் சும்மா 24 பேர் வரான்னு சொல்றதுக்காக நீ பயந்து நிக்காத. ஊரெல்லாம் திரண்டு போய் எதுக்கடா வரீங்கன்னு கேளு, அவன் எவனும் வர மாட்டானோன்னு இவங்க போய் திரண்டோன்னு போயிட்டாங்க. ஓகே. இந்த போலீஸ்கிட்ட அவங்க வந்து புகார் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் இவங்களை போலீஸை நம்ப முடியாது, இந்த எந்த விமன் போலீஸ் தெரியும்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டு போய் ஒரு 35 கிலோமீட்டர் தள்ளி வச்சுட்டோம், தனியா தங்க வச்சுட்டோம் உளுந்தூர்பேட்டில இருந்து. அப்புறம் இந்த 2 விமன் போலீஸையும் 2 டூ வீலர்ல ஏத்திட்டு போய் தனித்தனியா போய் விட்டு அங்க ஸ்டேட்மெண்ட் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 மணி வரை பண்றாங்க. 17ஆம் தேதி நைட் 10 மணிக்கு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. 18 வந்து 1:30 மணிக்கு விடிய காலில் வந்து ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறாங்க. முந்தானத்து காலையில டிசி என்கிட்ட பேசுறாரு, எங்க ஆபீஸ்ல வந்து அவரே தான் கான்டாக்ட் பண்ணார். அண்ணா அடையாறு டிசி எங்க சென்னையில இருந்து பேசி, சார் நாங்க வந்து ஆக்ஷன் எடுத்துறோம், நாங்க வந்து உரிய முறையில வந்து அந்த டிசி யாருன்னா முன்னாடி இந்த ராஜலட்சுமின்னு சொல்லி இந்த 13 வயசு பொண்ணு கழுத்து இது துண்டா வெட்டி கொண்டிருப்பாங்க ஆத்தூர்ல, அப்ப அவர் டிஎஸ்பியா இருந்தார் 2018ல. சோ அவர் சொன்னார் நான் பண்றேன்னு அவர் அக்கறையா சொன்னார். நாங்க ஓகேன்னு விட்டுட்டோம் சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல போட்டிருக்காங்க, ஐபிஎஸ்ல போட்டிருக்காங்க. ரொம்ப செக்ஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அத கண்டென்ட் எடுத்து பார்க்கும்போது கொடுத்த கம்ப்ளைண்ட். இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க படிச்ச அந்த புகார் இருக்கு பாருங்க, கம்ப்ளைண்ட், அது இங்க மதுரையில வந்து அந்த பொண்ணு உட்கார சொல்லி எழுதுறது. அவங்க வந்து 3.5 மணி நேரத்துக்கு பல 20-25 பக்கத்துக்கு மேல கையெழுத்து வாங்கினாங்க. ஓகே. எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்கன்னா எஃப்ஐஆர்ல அது கொண்டு வந்திருந்தாங்க. நான் சொல்றேன்,
ஐபிஎஸ்ல போடாத செக்ஷனே இருக்க முடியாது. ஆமா தோழர். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து 3rd டிகிரி டார்ச்சர்லாம் கொடுத்துருக்காங்களே. 3rd டிகிரி டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. நிர்வாணமாக்கியிருக்காங்க. 354 ஒன்று இருக்கு, அதை காணவே காணோம். எதெல்லாம் வலுவான செக்ஷன் இருக்கோ எஸ்சி ஆக்ட்ல 3 to 5 ஒரு செக்ஷன். சோ ரொம்ப வலு செக்ஷன் ரொம்ப வலுவா இல்ல இதுல எடுத்து பார்க்கும்போது ரொம்ப வலு. யார் கருணாநிதி 7 ஆண்டுகள் ஆச்சு என் மகன்கிட்ட பேசின்றாரு. ஓகே. என்ன சொல்றானா, இந்த 7 மாசத்துல 3 முறை வந்தாரு. எம்எல்ஏ வந்தாரு வீட்டுக்கு. வந்திருக்காரு, ஒய்ஃபோட வந்திருக்காரு. வந்துட்டு இந்த பொண்ணு தான் சாப்பிட்டுருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா சார், இங்க நடக்கிறது அந்த எம்எல்ஏக்கு இங்க நடக்கிற சித்திரவதை தெரியாது வச்சுக்கோ. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு இருக்கே வேலைக்கு, நம்ம வந்து சமூக நீதினு பேசிட்டு இருக்கோமே, விமன் எம்பவர்மெண்ட் பேசுறோமே, இவ யார ஒரு குழந்தை இருக்காளே, குழந்தைய எப்படி வீட்டுல வச்சிருக்க முடியும்? நீங்க எத்தனை முறை அசம்பிளில பாலிசியை பேசிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு அந்த சென்ஸ் இருந்திருக்கணும்ல, ஒரு குழந்தை நம்ம வீட்டுல வேலை செய்யறது யாருன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? ஒரு படி மேல போய் சொல்றேன், அந்த எம்எல்ஏ போய் சொல்றாரு. அவர் என்ன சொல்லிருக்காரு, 2 லட்சம் ரூபாய் நம்ம வந்து அவளுக்காக கட்டியிருக்கோம்னு சொல்றீங்க, எதை நம்பி அவ வந்து திருப்பி வேலைக்கு வருவான்றதுக்கு என்ன உத்தரவாதம்? ஓகே, அப்படி கேட்டிருக்காரு அவரு. கேட்டிருக்காரு, அவர் மறைக்கிறார். 2வது வந்து பாத்தீங்கன்னா, போகும்போது மிரட்டி அனுப்பி ஒரு கையெழுத்து வாங்குறாங்க இந்த பொண்ணுகிட்ட. கல்விக்காக நாங்க வந்து 2 லட்சம் ரூபாய் உனக்கு ஃபீஸ் கட்டியிருக்கோம். ஒரு வேளை வந்து நீ வேலைக்கு வரலனா என் மேலையும் எங்க அம்மா மேலையும் என் தம்பி மேலையும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு எழுதப்பட்டதுல கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இவங்க அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க, எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துன்னு சொல்றீங்கல்ல, அந்த ரிசிப்ட் கொடுங்க. காலேஜ்ல கட்டணும்னு சொல்றீங்க, அந்த ரிசிப்ட காட்டுங்க. ரிசிப்ட் இல்ல. இந்த புள்ள ஏன் வந்து அதை சொல்லலனாக்க, இவங்க விடுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு தோழர். என்னன்னா, அந்த புள்ளைய வந்து விட்டாக்க அவ வரமாட்டான்னு அவங்களுக்கு தெரியும். புரியுது. ஆனா இப்படி மிரட்டினதுனால அவ சொல்ல மாட்டான்னு நினைச்சிருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப சொல்ல மாட்டா, இங்க நடந்த கொடுமையெல்லாம் சொல்ல மாட்டா. அதனால அந்த அளவுக்கு, ஏன்னா அவன் அந்த குழந்தை என்கிட்ட கேக்குது, சார் நான் அப்படி கையெழுத்து போட்டு வந்துட்டேன், என்ன போலீஸ் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்களான்னு இன்னசென்ட்டா கேக்குது. பாவம் தோழர் அந்த குழந்தை. அது என்ன கேக்குறானா, வந்தவொடனே சார் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க, பணம் கொடுக்காட்டினா உள்ள பிடிச்சி போட்டுருவாங்களா, எங்க அம்மாவை உள்ள பிடிச்சி போட்டுருவாங்கன்றாங்க, என் தம்பி எல்லாம் உள்ள பிடிச்சி. அது அப்ப என்ன மிரட்டி விட்டு அவங்கள அனுப்பி விட்டுருக்கான் பாருங்க. நீங்க நான் என்ன கேட்கிற தோழர், என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த புள்ளை எப்படி பாக்குறேன்னா, இவ வந்து யாருன்னா கொல்லப்படாமல் இருக்கிற அனிதா. கண்டிப்பா உண்மை. ஒரு நீட்டு, நீங்க இவங்க திமுக பேசுறாங்கல்ல, நாங்க வந்து நீட்டை ஒழிச்சிருவோம், நீட்டு இருக்கா இல்லையான்னு விட்டுரும் தோழர். நான் 2வது சப்ஜெக்டுக்கு வரேன். ஒரு படிக்கிறதுக்கு, நான் மேல் படிப்பு படிப்பதற்கு நான் 1 வருஷம் நின்று படிப்பை நிறுத்தி நான் சம்பாரிச்சு அந்த காசை வச்சுக்கிட்டு மேல் படிப்பு படிக்கிறோம் அப்படின்ற நிலைமையில குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா, நீங்க என்ன பேசுன திராவிட மாடல், என்ன சமத்துவம், சமூக நீதி, இந்த இழவெல்லாம் வந்து ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அந்த 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 குழந்தைய 1 வருஷம் வந்து நீங்க அவ தோழர் இப்ப படிக்க கூட இல்லை. ஒரு படிப்பு என்கிற ஒரு கனவுக்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கான். தோழர், இது அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களே அந்த காசை போட்டு, நான் கோச் பண்றேமா, நான் வேற இன்னொரு பொண்ணை நான் வந்து வேலைக்கு வச்சுக்கிறேன், நான் வந்து இல்லைன்னா உங்க அம்மாவை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன், நீ ஃபுல் டைமா நீ கோச்சிங் நான் செலவு பண்றேமா அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கணும் தோழர். அதுதான் உண்மையான திராவிட சித்தாந்தத்தில் வளர்ற ஒரு குடும்பமா இருக்க முடியும். ஆமா, நீங்க முதல்ல வேலைக்கு, அதான் தோழர், இங்க நிறைய பத்திரிகையாளர்களுக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, அவங்களுக்கு இருக்கிற காசுக்கு நிறைய பேர் வேலைக்கு வச்சுக்கலாமே, எதுக்கு இந்த புள்ளைய வச்சிருக்கணும், இந்த புள்ளை ஏன் கொடுமை பண்ணணும், இது நம்ம அப்படின்ற நினைக்கிறாங்க. இவரோட லைஃப்ல இது மாதிரி 7-8 கேஸ் பார்த்துட்டேன் தோழர். ஓகே ஓகே. தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு, விருத்தாசலத்தை சேர்ந்த பொண்ணு, கேரளால வந்து ஆழ்வா டிஸ்ட்ரிக்ட்ல 2 அட்வொகேட் தம்பதி வந்து அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி, நாய் கூண்டுல இருக்கு பாருங்க, அங்கதான் தங்க வச்சு இந்த கத்தி வச்சு உடம்பு முறுக்கு கீறி கடைசியில அந்த பொண்ணு செத்து போயிட்டான். இந்த போட்டோ ஒண்ணு அனுப்பி வைக்கிறேன். எலும்பு கூடுகளோட இருக்கும் அந்த மார்ச்சுவல் அவருடைய பணம். ஓகே. இந்த 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 ஒரு குரூர புத்தி தனக்கு இப்ப அவ சொல்றா, அந்த அம்மா சொல்லியிருக்கா, திடீர்னு சிரிப்பாளாம். என்ன பண்றது,
எனக்கு அவன் மேல உள்ள கோபத்தை நான் உன்கிட்ட காட்டுறேன் ரேகா, நீ தப்பா நினைச்சுக்காத, அக்கா நானு. ம், 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 அவன் மேல உள்ள கோபத்தை நான் உன்கிட்ட காட்டுறேன். ம், குழந்தை அழுதுச்சுன்னா இங்கதான் அடிப்பாளாம். ம், ஏன் குழந்தை அழுது? ம், ம். இப்ப அந்த அந்த அம்மாவுக்கு 1008 பிரச்சனை இருக்கு தோழர். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா கவுன்சிலிங் போய் அது எடுத்துங்க. ம். உன் பிரஷரை எல்லாம் சுமக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு அந்த பிள்ளை யார் கிடைச்சா? கண்டிப்பா. திடீர்னு பார்த்தா டிசம்பர் மாசம் இந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் வச்சு கொண்டாடினாங்களாம். ம், ம், கேக் வெட்டி ம், ம், கேக் வச்சு கொண்டாட வைக்கிறது. ம். அக்காவை பத்தி ஒரு லெட்டர் எழுதி கொடுன்றான். ஓகே. ம், ம், ம். அக்காவுடைய அக்காவுண்ட் எப்படி நடந்துக்கிறேன் எழுதி கொடு. இதெல்லாம் எவிடன்ஸ்க்காக, எழுதி ஆதாரத்துக்காக கொடு. இந்த பொண்ணு வந்து அக்கா நீ அன்பானவ பண்பானவன் எழுதி கொடுப்பாங்க. ஒரு ஒரு குழந்தைங்க தோழர், இது வந்து நிறைய பேருக்கு சிக்கலை புரிய மாட்டேது. இது உளவியல் ரீதியான பிரச்சனை. அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், தான் இயலாமையில வந்து மாட்டிக்கிட்டோம், தான் ஒரு பொம்மையா நிக்கிறோம். அவங்க என்னென்னலாம் மைண்ட் செட் தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும் குழந்தைங்க. கண்டிப்பா. அதுக்கு விருப்பம் இல்லாட்டாலும் பாக்குறதுக்கு வந்து அது விரும்பி செய்யற மாதிரி தோணும். அப்படி இல்ல, அது ரொம்ப நுட்பமா தான் கண்டுபிடிக்க முடியாது அந்த இடத்த. உண்மைதான். இப்போ காவல்துறை இந்த சரியான அணுகுமுறை மேற்கொள்றாங்களா, இல்ல ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாரபட்சம் தான் இன்றளவும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லீங்களா தோழர்? நான் கேட்கிறேன் தோழர். ஸ்டேட்ல வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர் அவங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு குழந்தைய வந்து இவ்வளவு தூரம் ஒரு 8 மாசம் டார்ச்சர் பண்ணி அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கிற இடத்துல நீங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு அப்ஸ்காண்டிங் நீங்க சொல்றீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? நான் கேட்கிறேன், என்ன அப்ஸ்காண்டிங்? ஸ்டாலின் ஏன் தோழர் இதுவரை வந்து முதல்வர் வந்து ஒரு வாயை திறந்து கண்டிச்சிருக்கிறாரா? அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் போட்டுக்கலாம்ல. ஒரு ட்வீட் போட்டாவது நான் வந்து இதுல வந்து நீதி நிலைநாட்டப்படும், சட்டம் தன் கடமையை செய்யும்ன்றதுனால சொல்லிருக்கலாம்ல. இல்ல தோழர், நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சியா இருக்கும்போது அனிதாவை வந்து நீங்க உங்க தங்கச்சியா எடுத்துக்கிட்ட உதயநிதி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ரேகா உங்களுக்கு தங்கச்சியா வரலையா? கண்டிப்பா. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க கண்டிச்சிருக்கணும். இப்ப இந்த இதெல்லாம் நான் அதனாலதான் திருப்பி சொல்றது என்னன்னா, இவங்க வந்ததுல இருந்து இப்ப எனக்கு வேங்கவேல் மேல சந்தேகம் வருது. பல இஷ்யூ இவங்க வந்து எவ்வளவு நீர்த்து போக செய்யறதுக்கு இவங்களுடைய முக்கியமான காரணம் தோழர். நீங்க ஒரு முதலமைச்சர் அவர் இந்த ஸ்டேட்டே வந்து பத்தி அறியுது. ஆமா. நீங்க எல்லா எதிர்கட்சிகள் எல்லாமே பேசுறாங்க. அவங்க சில பேர் அரசியலுக்காக பேசுறாங்க, வச்சுங்க, அது அரசியல் கூட வச்சுக்கங்க, அதை விட்டுருங்க. நீங்க தான் இந்த நாட்டினுடைய முதல் அமைச்சர், முதல் குடிமகன். அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும், இதை ஸ்ட்ராங்கா கண்டிச்சிருக்கணும் இல்ல? ஏன் தோழர் கருணாநிதியை கூப்பிட்டு உன் மகனையும் மருமகனும் ஒழுங்கு மரியாதையா சொல்ல கண்டிப்பா கருணாநிதி செய்ய மாட்டாரா? இப்ப நேத்து எதுக்கு சொல்றாரு, எனக்கு சம்பந்தம் அர்த்தம், தன்னுடைய எம்எல்ஏ பதவியை பாதுகாக்கத்தான் சொல்லிக்கிறாரு. ஆமா. அப்ப நீ கூப்பிட்டு நீங்க வந்து நாளைக்கு சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க கண்டிப்பா அப்படி செய்யலையே. ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் வந்து பொது வெளியில வந்துருச்சு. இனிமேலும் திமுக அரசு தனது ஒரு எம்எல்ஏக்காக இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கிக்கணும், ஒரு பழிச்சொல்ல தாங்கிக்கணுமா, ஒரு அநீதியை தாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன நேத்தே அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தோழர், முந்தானத்தே அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நேத்து நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்க மாட்டோம். இவங்க கண்ணீர் விட்டு அழுதிருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்க அப்ஸ்காண்டிங் ஒரு சிக்கல் இருக்குதுல, எஸ்சிஎஸ்டி நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்டை பொறுத்தவரை அவங்க பெயில் கேட்டாங்கனாக்க, பெயில் கேட்கறவங்க வந்து கண்டிப்பா கோர்ட்ல இருக்கணும் அந்த ஆக்ட்ல, சும்மா வக்கீல வச்சு கேட்க முடியாது. ரெண்டாவது வந்து அவங்க பெயிலுக்கு மூவ் பண்ணாங்கனாக்க பெட்டிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், நீங்க உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா கோர்ட்டுக்கு வந்து தெரிவிக்கலான்றத பிபி இல்லாட்டினா கோர்ட் மூலமா போகணும், இல்லாட்டா டிஎஸ்பி, 3 பேரும் அவங்களுக்கு கொடுத்தாகணும். இவங்க இந்த பொண்ணு போய் இந்த எவிடன்ஸோட வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா பெயில் கொடுக்க மாட்டாங்க. அது இன்னும் அவமானம். ஆமா, இன்னும் ஸ்டேட்டுக்கு அவமானம். ஆமா, கண்டிப்பா. இவர் நான் நினைக்கிறேன், எனக்கு வந்த தகவல் என்னன்னாக்க, அது சொல்லாமான்னு தெரியல, கருணாநிதியை கூப்பிட்டு நீ வந்து சீக்கிரம் இதை முடிக்க பாரு, அதாவது இத சட்டத்துக்கு புறம்பான வழியில இல்ல சட்ட ரீதியாவா? சட்ட ரீதியா எப்படி முடிக்க முடியாது? முடிக்கிற பாருங்கன்னாக்க முடிக்கிறது வந்து சட்ட ரீதியாக போடும்.
முடிக்க பாருங்க இருக்காரு. அவர் வந்து எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரு. நான் சில விஷயத்த சொல்ல விரும்பல. ஆனா அவரையே இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எல்லா இடத்துல லாபி பண்ணாரு. பல பேர்கிட்ட பேசினாரு. இது எப்படியாவது இது முடிச்சு கொடுங்கன்னு பல பேர்கிட்ட அவர் பேசினாரு. நீங்க நேத்து அறிக்கை கொடுக்குறீங்களா, சட்டம் தன் கடமை சட்டம் கடமை செய்யணும். நீங்க அமைதியா இருந்திருக்கணும் கருணாநிதி. நீங்க இன்னொரு பக்கம் வந்து உங்க பிள்ளையும் மருமகளையும் காப்பாத்திக்கிறது முடிச்சிருக்கீங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த அம்மாவை வந்து சிறையில தள்ளணும், எங்களுக்கு யாருக்கும் எந்த தனிப்பட்ட இதெல்லாம் கிடையாது. அந்த ஆள் யாரும் எங்களுக்கு தெரியாது. ஆண்டோ மதிவானனா யாரும் தெரியாது. ஒரு கேத்தலிக்ன்றாங்க. நான் இப்ப பச்சையாவே சொல்றேன். நானும் ஒரு கேத்தலிக் தான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? தப்புனா தப்பு தானே அது அந்த அந்த இடத்துல. கண்டிப்பா. அதுக்காக வந்துட்டு இத வந்து ஒரு எங்கெங்க லாபி போய் பண்ணாங்க. நாம இல்லன்னா சொல்ல முடியாது. நம்ம கிட்ட வரல. எதுக்கு அந்த இஷ்யூவை வெளியில கொண்டு வந்தது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடென்ட், ஒரு யங்ஸ்டர். அவனை வந்து உளுந்தூர்பேட்டையுடைய சிட்டிங் எம்எல்ஏ பிஏ பண்றான். 2 பேத்துக்கு கொண்டு வந்து கொடுக்காட்ட நடக்கிறதே வேற. உங்களுக்கு இந்த கேஸ நீ பெருசு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேரம் நடந்ததா? நேரடியா எவிடன்ஸ் கேட்கறதுக்கு பேரம்? உங்களை சுத்தி உள்ள உங்களுக்கு தூது அனுப்புனாங்களா? ஒண்ணுமே இல்ல தோழர். நான் பிராங்கா சொல்றேன். ஒண்ணுமே வரல. இதெல்லாம் நான் கேள்விப்படுறேன். எங்க கிட்ட வர மத்தவங்களை ஆஃப் பண்ண சொல்லி நம்ம கிட்ட மூவ் பண்ண வர சொல்றதுக்கான வேலையெல்லாம் நடந்துச்சு. எனக்கு அதுல நான் ஒரே பெருமைப்படுறேன் தோழர். நம்ம கிட்ட அவங்க நேரம் வரல இல்ல. அப்ப நம்ம சரியா இருக்கணும். அது மட்டும் தான் பெருமையா இருக்கு. சரி 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 சரி. ஏதோ ஒரு விதங்கள்ல அவன் வந்தானாக்க எங்கேயோ நம்ம இடத்த தப்பு பண்ணிருக்கோம்னு தெரியுது. கரெக்ட். அவங்க இதுவரை வரல. அவன் வரவும் மாட்டாங்க. அப்படி என்ன என்ன இப்ப ஏற்கனவே இங்க நடந்த கூட்டத்திலே தோழர் உங்களுக்கு தெரியும். அவங்க அதிகமா இந்த இங்க தென் மாவட்டங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாமே நாங்க தான் தூண்டி விடுறதா சொல்றாங்க. காஸ்ட் இஷ்யூ எல்லாம். நீங்க வந்து வேங்கவயல்ல வந்து 3-4 முறை கேஸ் ஃபைல் பண்ணி ஹைகோர்ட்ல. பாதிக்கப்பட்டோன்னே நீங்க அவங்க பண்ண ஒரு தப்பை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அவங்க எவ்வளவு தந்திரமா நடக்கிறாங்கன்றத இப்ப சொல்றேன். வேங்கவயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வச்சாங்க. ஆனா டிஎன்ஏ டெஸ்ட் யார் எடுக்கணும்னாக்க 2 பேரை தான் எடுக்கணும். ஒன்று ரிமாண்ட் பெர்சன் இல்லாட்டா அக்யூஸ்ட் பெர்சன். 2 பேர்த்த எடுக்கணும். இவங்க விக்டிம். 2022 பாஜக அரசாங்கம் ஒரு திருத்தத்தை கொண்டு வருது டிஎன்ஏ ஆக்ட்ல. அது என்ன திருத்தம்னா, போலீஸ் யார மேல சந்தேகப்படுறாங்களோ அவங்க எல்லாம் டிஎன்ஏ எடுக்கலான்ட்டு. இது மனித உரிமை மீறல்னு சொல்லி அந்த ஆக்டுக்கு எதிராக கேஸ் நடத்துறது டிஎம்கே. என்ஆர் இளங்கோ தான் கேஸ் நடத்துறாரு. அங்க கேஸ் நடத்திட்டு அதே போலீஸ் வச்சு அதே வேலையை தப்ப நீங்க பண்ற. உங்களுக்கு புரியுங்களா தோழர்? புரியுது தோழர், நல்லா புரியுது. இரட்டை நிலைப்பாடு தானே. ஆமா, இது எதுக்கு இந்த டபுள் கேம்ன்றேன் நானு. நீங்க ஒரு நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு 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 சோஷியல் ஜஸ்டிஸ்னு பேசின இது தோழர். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட் வந்து ப்ரோகிரசிவா இருந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா தப்பு. அது ஆன்டி பிராமணிசம் மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு, ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட் கிடையாது. பிராமணர்கள் எதிர்ப்புக்கான இயக்கம் கட்டினாங்களே தவிர ஜாதி எதிர்ப்பு இயக்கம் கட்டல தோழர். அதனாலதான் வந்து எல்லாரும் நீ ஜாதியா நிக்கிறான். தொடர்ந்து இது குறித்து விவாதிப்போம். அடுத்த ஏதாவது டெவலப்மெண்ட் எங்கள்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.